நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 1/10/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி, அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30, குளிகை 12 மற்றும் 1:30, யமகண்டம் 9 மற்றும் 10:30. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். திதி இன்று இரவு 10:34 வரை சதுர்த்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று காலை 11:15 வரை பூரம், பின்பு உத்திரம். யோகம் இன்று காலை 11:15 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 11:15 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். மேஷம் ராசி நேயர்கள், இந்த நாள் அனுபவ அறிவு உங்களுக்கு பரிமளிக்க கொடுங்க. தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் சூடு பிடிக்க தொடங்கும். முயற்சிகள் கண்டிப்பாக திருமணையாகுங்க. முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக முடித்து காட்டுவீர்கள். முன்பின் தெரியாத நபரிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். புதிய தொடர்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். தாராள பண வரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். பணியாளர்களுக்கு சலுகை இன்று கிடைக்க கொடுங்க. பெண்கள் இன்று புத்தாடை நகை வாங்க அனுகூலமான நாளாக இருக்கக்கூடும். இன்று ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்கப்பெற்று முன்னேற்றமும் அடைவீர்கள். எந்த ஒரு நிலையிலும் மனம் தளராமல் செயல்படுவீர்கள். காரியங்களை மிகவும் சிறப்பாக செய்து முடித்து பாராட்டுகளையும் பெறுவீர்கள். வெற்றிக்கு வழி வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. வாக்குறுதிகளை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். என்று உங்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் உண்டாகக்கூடும். என்று உங்களுக்கு மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். அது மட்டுமில்லை, உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. இன்று வயிறு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் எழுந்து பின்னர் சரியாகுங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனசுக்குள் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் முழு முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைய முடியும். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். முடிவில் தெளிவாக எடுக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சேமித்து வைத்த பணத்தை செலவு செய்வீர்கள். கல்விக்கான செலவாக இருக்க கொடுங்க. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. தைரியமும் உண்டாகக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தெய்வீக சிந்தனை என்று மேலோங்கி விடக் கொடுங்க. காரியங்கள் மிகவும் அற்புதமாக நடைபெறக்கூடும். முழு முயற்சியுடன் பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சேமித்து வைத்திருந்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். முடிஞ்ச அளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அது போதுங்க. பரணி. இன்று மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். மந்திரம் செய்கின்றேன் மாந்திரம் செய்கின்றேன் என்று பண விரயம் செய்ய வேண்டாம். தயவு செய்து இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். மனதாக வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக நடந்தேறக்கூடும். எதை நினைத்தும் கவலைப்படாதீர்கள். மனதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. கிருத்திகை. உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். நெருக்கடியான சூழலிருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். மனம் உங்களுக்கு சந்தோஷம் அடையக்கூடும். மாற்று கருத்துடையோர் இன்று மனம் மாறக்கூடும். பிரச்சனைகளை தெளிவாக அறிந்து அதற்கு ஏற்றாற் போல தீர்த்து கொள்வீர்கள். இனிய மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. சுக சௌக்கிய கொண்டாட்டங்கள் ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாளாக அமைந்துவிடக் கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள், என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இடைபொறி செய்பவரிடம் விலகி இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் பணி சுமை கொஞ்சம் சீராக ஏற்படுங்க. முக்கிய தேவைகளுக்கு சேமித்து வைத்த பணம் கண்டிப்பாக பயன்படும். பொருட்களை இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். வெளியூர் பயண திட்டத்தில் சில மாற்றங்களை இன்று நீங்கள் செய்வீர்கள். என்று சின்ன சின்ன விரயங்கள் ஏற்பட்டாலும் அவை யாவுமே சுப செலவுகளாக இருக்க கொடுங்க. மனதை போட்டு மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். குழம்பிக் கொள்ளாதீர்கள். நடப்பது நடக்கட்டும் என்று எந்த ஒரு அலட்சியமும் காட்ட வேண்டாம். செய்ய வேண்டியது மட்டும் சிறப்பாக செய்யுங்கள், அது போதுங்க. சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேச வேண்டும். சின்ன சின்ன விரயங்கள் இருக்கத்தான் செய்யும். செலவை கட்டுப்படுத்துவது நல்லது. சுப செலவுகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. உணர்ச்சி பூர்வமாக பேசுவீர்கள். எனினும் பண வரவு திருப்திகரமாகவே இருக்கும். உங்கள் தன்னம்பிக்கை இன்று கண்டிப்பாக ஓங்கி இருக்கும்.
செயல் திறமை என்று அதிகரிக்க கொடுங்க. அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். எண்ணிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு கைகூடிவிடும். சூழ்நிலைகள் மிகவும் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும் என்று முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. முன்னுக்கு பிறனாக இருந்த காரியங்களில் கூட முன்னேற்றம் இருக்குங்க. பெண்கள் அவசரப்பட வேண்டாம். நிதி நெருக்கடிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சமாளித்து விட முடியும். முயற்சியால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். பெண்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. மனம் இன்று திருப்தி அடையக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் பயப்பட வேண்டாம் என்று மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். தைரியமாக காணப்படுவீர்கள். விளையாட்டுத் துறையில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தெய்வீக சிந்தனை இன்று மேலோங்கி விட கொடுங்க. காரியங்கள் கண்டிப்பாக சிறப்படையக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். என்று நீங்கள் அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். யாருடைய பஞ்சாயத்துகளிலும் கலந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். அது வெற்றியை கொடுக்கும். ரோகிணி. என்ற சுய தேவைகள் பூர்த்தியாக கொடுங்க. எதிலும் சுறுசுறுப்பும் உண்டாகக்கூடும். பிடித்தமான வேலைகளை தான் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முற்போக்கான சிந்தனை வெளிப்படக்கூடும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். இன்பம் பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. மனவேதனை குறைந்து மனசுக்குள் நிம்மதி ஏற்பட கொடுங்க. என்று ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் தாய் வீட்டு சேதனத்தை கேட்டு பெறுவீர்கள். இடையூறு செய்வரிடம் விலகி இருப்பீர்கள். மிருக சிரிஷம். என்று பண வரவு சீராக இருக்கக்கூடும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்க தொடங்கும். முக்கிய தேவைகள் கண்டிப்பாக நிறைவேறும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுங்கள். மற்றவருக்கு கருத்துக்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுனம் ராசினியர்கள். என்ற சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமையுங்க. அடுத்தவன் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் நிலுவை பணியை எளிமையாக நிறைவேற்றி விடுவீர்கள். ஆதாய பணவரவு கண்டிப்பாக கிடைக்குங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். அரசியல்வாதிகள் பதவி பெற அனுகூலம் உண்டாக கொடுங்க. என்று விலகி நின்ற உறவுகளும் உரிய நேரத்தில் கை கொடுப்பார்கள். புதிய வீட்டுக்கு செல்வது பற்றி முடிவெடுப்பீர்கள். பிள்ளைகள் நலனின் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். எந்த காரியத்தை முதலில் முடிப்பது போன்ற குழப்பம் ஏற்பட்டு சரியாக கொடுங்க. கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும். உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழல் இருக்கின்றது. அதிகமாக உழைக்க வேண்டியிருக்குங்க. உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். என்று உங்களுக்கு நெருக்கடி நிலவினாலும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. கடன் பிரச்சனை கூட லாபகமாக கையாண்டு வெற்றிகரமாக அமைத்துக் கொள்வீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். என்று உங்களுக்கு மன நிம்மதியும் கூடிவிடும். பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். என்று உங்களுக்கு சோதனையும் கடந்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதல் போன்ற விஷயங்களை ரொம்ப தெளிவாக இருங்கள். குழப்பம் இல்லாமல் இருங்கள். முடிவுகளை தெளிவாக எடுக்க பாருங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். கல்வி மீது முழு அக்கறை கொள்ள வேண்டும். நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. மனசுக்குள் ஒருவித தைரியம் ஏற்படக்கூடும். விளையாட்டுத் துறையில் சாதிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று தாய் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். நட்பிடம் அன்பை வெளிப்படுத்துவது நல்லது. குழப்பம் இல்லாமல் எதிலும் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். துணிச்சலுடன் சில பணிகளை இன்று நீங்கள் மேற்கொள்வீர்கள். வராமல் என்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மனம் அழுத்தத்திலிருந்து விடுபட முடியுங்க. என்று உங்களுக்கு எல்லா துறைகளிலும் வெற்றி வாய்ப்பு ஏற்படும் நான் என்றே சொல்ல முடியுங்க. திருபாதிரை. திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடும். நெருக்கடிகள் எல்லாம் ஓரளவு திருந்து நிம்மதி ஏற்படக்கூடும். முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்குங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டாம். காரியங்களை யோசித்து செய்வது மிக நல்லது.
அடுத்த வருடம் வீண் விவாதம் செய்யாதீர்கள். இன்று நீங்க உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. புனர்பூசம் மனோதைரியம் கூடிவிடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சுறுசுறுப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். இன்று நீங்க முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயர் உருவாக கொடுங்க. கடகம் கடகம் ராசினியர்கள், இன்று சுமையாக இருந்த காரியம் கண்டிப்பாக சூடு பிடிக்க தொடங்கும். முயற்சியும் கண்டிப்பாக திருமணியாக்கும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் நீங்க செல்ல வேண்டாம். அடுத்தவன் நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. கடகம் ராசினியர்கள், நீங்கள் செய்யக்கூடிய நல்ல செயலை சிலர் பரிகாசம் செய்வார்கள். அது உங்களுக்கு மன கஷ்டத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனமே போதுமானது. அதிக உழைப்பால் பண வரவு சீராகும். வாகனத்தில் மிதவேகத்தை நீங்க பின்பற்ற வேண்டும். தாயின் ஆறுதல் வார்த்தை மனசுக்கு நம்பிக்கையை கொடுக்குங்க. என்ற சுபகாரிய விஷயமாக வெளியூர் செல்ல வேண்டிய சூழல் இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நல்ல முடிவுக்கு வரக்கூடும். வீடு மாற்றிக்கொள்ள விரும்புபவர்கள் மாற்றிக்கொள்ளத்தக்க தருணமாக அமைந்துவிடக்கூடும். குடும்பத்தில் ஏதாவது சிறு சிறு சண்டைகள் ஏற்பட்டு பெண்ணு சரியாகும். கணவன் மனைவி ஒருவர் ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. பெண்கள் இன்று நிதி நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். நியாயமாக நடந்து கொள்வீர்கள். குழப்பமில்லாத வாழ்க்கை அமைத்துக் கொள்வீர்கள். பெண்கள் பிள்ளைகளிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். காதல் கொஞ்சம் மன கசவை கொடுக்குங்க. காதலை விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. அவசரப்பட வேண்டாம். காதலில் நெருக்கடிகள் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாக கூடும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். மனமும் இன்று நிம்மதி அடையக்கூடும். மாணவர்களுக்கு இன்று முக்கிய பொறுப்புகள் தேடி வரக்கூடும். கல்வியில் உங்களால் சாதிக்க முடியுங்க. பெற்றோரிடம் வாக்குவாதம் மட்டும் செய்யாதீர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் இன்று வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி கொள்வீர்கள். மனமும் இன்று நிம்மதியடைய கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். செயல் திறமை இன்று வெளிப்படக்கூடும். சுறுசுறுப்பு மேலோகிவிடக்கூடும். புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இரவு நேர பயணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நெடுநாள் ஆசைகளும் நிறைவேற கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். பூசம் என்று உங்களுக்கு மனோதைரியம் கூடிவிடும். காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி நடை போடுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக திருமணியாகும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். அடுத்தவரிடம் வீண் விவாதம் செய்யாதீர்கள். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் செய்யுங்கள். அது வெற்றி கொடுக்குங்க. மன பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். நம்பிக்கை இழக்காமல் செயல்படுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ஆயில்யம் என்ற மன பதட்டம் வேண்டாம். தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுக்க முடியும். கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. நெருக்கடியான சூழலில் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பார்கள். தெய்வீக சிந்தனை என்று மேலோங்கி விடக்கூடும். நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். திடகார்த்தமான நம்பிக்கை கொள்வீர்கள். என்று உங்களுக்கு சுறுசுறுப்பு மேலோங்கி விடும் நாளாக இருக்கக்கூடும். புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மம் ராசினியர்கள், என்று எதிலும் உங்களுக்கு மனோதைரியம் கண்டிப்பாக கொடுங்க. மகத்துவமான நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் எல்லாம் உங்களுக்கு மிக சிறப்பாகவே அமைந்துவிடக்கூடும். என்று பிரச்சனைகள் ஓரளவு திறந்து நிம்மதியும் ஏற்படக்கூடும். மதிய நுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி வாகை சூட முடியுங்க. தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பிடித்தமான உணவுகளை இன்று நீங்கள் உண்டு மடுவீர்கள். காலம் கடந்து சில பணி நடைபெறக்கூடும். தெய்வீக அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடும். இன்று நீங்க சுகமான நித்திரையை அமைத்துக் கொள்வீர்கள். பண வரவு நன்மையை கொடுக்குங்க. சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்தும் உயரக்கூடும். என்று சுகமான நித்திரையும் உங்களுக்கு ஏற்படக்கூடும். பிரச்சனைகளை துல்லியமாக அறிந்து வெற்றி பெறுவீர்கள். இனிய கனவுகள் உருவாக கொடுங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றையும் செய்து கொடுப்பீர்கள். செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தந்தைக்கு உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் கண்டிப்பாக வந்து சேரும். நீண்ட நாட்களாக இருந்த கடமைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்ள முடியுங்க. காரியங்களை அற்புதமாக செய்து முடிக்க முடியும். எல்லோரும் மனதிலும் இடம் பிடிக்க முடியும். பெண்கள் என்று அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்குங்க. பெண்கள் மன பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம்.
எல்லா வகையிலும் முன்னேற்றம் இருக்கும். முயற்சி பண்ணுங்கள். இன்று காதலை பொறுத்தவரை சிம்ம ராசினியர்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகளும் குழப்பங்களும் இருக்கத்தான் செய்கின்றது. காதலை விட்டு பிடிப்பதே சிறப்பு. அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருக்க பாருங்கள். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி இருக்குங்க. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. உயர்கல்வி உங்களுக்கு சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு திருந்து நிம்மதி ஏற்படக்கூடும். சிறப்பான வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். உடல் உஷ்ணம் அடையக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பூரம். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக் கொடுங்க. காரியங்கள் மிகவும் அற்புதமாக கைகூடிவிடும். பிரச்சனைகள் ஓரளவு திருந்து நிம்மதி ஏற்படக்கூடும். எடுத்த வேலையை நீங்க கனக்கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து உயரக் கொடுங்க. என்று பண வரவும் நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். தங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் கண்டிப்பாக வந்து சேருங்க. என்று உங்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரம். இந்த நாள் சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். கடமைகளை கண்ணும் கருத்துமாக செய்து முடிப்பீர்கள். மதிநுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சுகமான நித்திரை இன்று அமைய கொடுங்க. இனிய கனவுகள் கண்டிப்பாக மேலோங்கி விடக்கூடும். பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை இன்று செய்து கொடுப்பீர்கள். மனம் இன்று சந்தோஷம் அடைய கொடுங்க. எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும், அந்த வேலையை அற்புதமாக செய்ய முடியும். சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து உயரக்கூடும். நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக் கொடுங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். வேண்டாத வழியில் ஈடுபட்டு நேரம் செலவிட வேண்டாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் சீராக வந்து கொண்டிருக்கும். கன்னி ராசி நேயர்கள் என்று உங்களுக்கு மனோதைரியம் கூடிவிடும். செயலில் நேர்மை திறனும் அதிகரிக்க கொடுங்க. மதிநுட்பத்துடன் செயல்படுவீர்கள். உடைய நல்ல செயலை சிலர் பரிகாசம் செய்வார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் இல்லைங்க. இன்று உங்களுக்கு வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும். தொழில் வியாபாரமும் அபரிவிதமான வளர்ச்சியை கொடுக்கும். தாராள பண வரவு கிடைக்க கொடுங்க. மனைவி விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. இன்று நுண்கலை கட்டிடக்கலை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நன்மை கிடைக்குங்க. உடலை பற்றி தவறான எண்ணங்கள் தோன்றி மறையும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷ தருணங்கள் ஏற்படக்கூடும். சுபகாரியங்கள் வெகு லகுவாக கூடி வரும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்க கொடுங்க. அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். சரக்குகளை அனுப்பும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் இன்று இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று நம்பிக்கையுடன் பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. காதலை பொறுத்தவரை கன்னி ராசினியர்களுக்கு சின்ன சின்ன குளறுபடிகளும் இடர்பாடுகளும் இருக்கத்தான் செய்யும். காதல் கொஞ்சம் விட்டு பிடிப்பது நல்லது. என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். என்று மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். திறமைகளால் வெற்றி பெற முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்ற செயல்பாடுகளில் கண்டிப்பாக வேகம் இருக்குங்க. சுறுசுறுப்புடன் பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். அனைவரின் நம்பிக்கை நட்சத்திரமாக காணப்படுவீர்கள். வீடுகளுக்கு என்ன தேவையோ செய்து கொடுப்பீர்கள். என்று உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அடுத்தவரின் உதவிகளும் பரிபூர்ணமாக கிடைக்க கொடுங்க. அது மட்டுமில்லை, வயிறு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் எழுந்து பெண்ணு சரியாக கொடுங்க. அஸ்தம். என்ற மனக்கவலை இருந்தது கண்டிப்பாக மாறும். மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்குங்க. பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். சுறுசுறுப்புடன் செயல்படுத்தி முன்னேற்றம் அடைவீர்கள். என்று உங்களுக்கு நேர்மைத்தன்மை அதிகரிக்கும் நாளாக இருக்கக்கூடும். பங்கு சந்தைகளில் லாபம் கிடைக்கக்கூடும். சித்திரை. யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. நல்ல எண்ணங்கள் இன்று வெளிப்பட கொடுங்க. கவலை மறந்து இன்று நீங்கள் செயல்படுவீர்கள்.
முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். லாபத்தை கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள். சரக்குகளை அனுப்பும் பொழுது கவனம் இருக்கட்டும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மனம் சந்தோஷம் அடையக்கூடும். மனைவி விரும்பி கேட்ட பொருளை வாங்கி கொடுக்க முடியும். என்று உங்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. தந்திரமாக செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. துலாம் ராசினியர்கள் இன்று கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். புதிய பணிகள் உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவு ஏற்படுத்தி கொடுக்கும். பிரச்சனைகளை துல்லியமாக கையாளுவீர்கள். நெருக்கடியான சூழலில் உங்களுக்கு நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். என்று மாற்றங்களை ஓரளவு ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்ப சூழ்நிலையை மட்டும் பிறரிடம் சொல்ல வேண்டாம். என்ற வியாபாரத்தில் உள்ள அனுகூலத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியுங்க. அளவான பண வரவே என்று கிடைக்கும். மனைவியிடம் ஆறுதல் வார்த்தை நம்பிக்கை கொடுக்கும். நேரத்திற்கு உணவை எடுத்துக்கொள்வதனால் உடல் ஆரோக்கியம் பலம் பெறக்கூடும். என்று வெற்றிகளை குவித்து வாழ்க்கையில் வசந்த வீச போகும் நாளாக இருக்க கொடுங்க. குடும்பத்தை சாராத ஒருவரால் தொழில் சிரமங்கள் ஏற்பட்டு பின்னர் மறையும். மன பதட்டத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். நவீன வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. முழு முயற்சியுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சக நண்பர்கள் மத்தியில் கண்டிப்பாக மதிப்பு உயர கொடுங்க. பெண்கள் குடும்பம் தொடர்பான பிரச்சனைகளை எல்லாம் சரி கட்டிவிட முடியும். கடன் பிரச்சனைகளுக்கு கூட முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். பெண்கள் இன்று வழக்கமான பணியில் திருப்தி ஏற்படக்கூடும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றி நோக்கி செல்லும். பயப்பட வேண்டிய அவசியமில்லை. என்று மாணவர்கள் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். மாணவர்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் தைரியம் உண்டாக கொடுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். அதே போல பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று கூட்டுத் தொழில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க. கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. சிரமங்கள் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்க தொடங்கும். முயற்சிகள் கண்டிப்பாக திருவினையாகும். என்று பிடிக்காத வேலைகளை மட்டும் எந்த ஒரு ஈடுபாட்டுடன் செய்ய வேண்டாம். சில நபரிடம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பழகுங்கள். சில நபர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும், பார்த்து கொள்ளுங்கள். சுவாதி. நெருக்கமான விஷயங்களில் ரொம்ப கவனமாக பேச வேண்டும். கவலை மறந்து சில பணிகளை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். இன்று அடுத்தவரிடம் வீண் விவாதம் செய்ய வேண்டாம். மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உயருங்க. தெய்வீக சிந்தனை இன்றி மேலோங்கி விட கொடுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக திருவினையாக்கும். இந்த நாள் உங்களுக்கு சுகபோக சந்தோஷங்கள் ஏற்படக்கூடும். விசாகம். என்று இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். மன பதட்டத்தை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வாழ்வில் வசந்த வீச போகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த அளவான பண வரவு தான் கிடைக்கும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ பாருங்கள். இன்று உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக தெளிவு வேண்டுங்க. தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். அனுபவ அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். முழு முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். விருச்சிகம் ராசினியர்கள் இன்று நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். நிம்மதியான சூழலும் வெளிப்பட கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் படிப்படியாக குறைந்துவிடக்கூடும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். சவால்களை ஏற்று செயல்படக்கூடிய எண்ணங்கள் உருவாக கொடுங்க. தொழில் வியாபாரம் சார்ந்த இடையூறுகளை சரி செய்து விடுவீர்கள். கூடுதல் பண வரவு கண்டிப்பாக இருக்கும். சுப செய்திகள் வந்து சேர கொடுங்க. பிள்ளைகளின் நல்ல செயல் பெருமையை தேடிக் கொடுக்கும். என்று பெண்களால் இருந்த தொல்லைகளும் மறைந்து நிம்மதி பிறக்கும். பெண்களுக்கு ஆண்களால் ஏற்பட்ட தொல்லைகளும் விலகி செல்ல கொடுங்க. எதிர்ப்பாளர்பால் இழுப்பு கண்டிப்பாக இன்று ஏற்படக்கூடும். பண தேவைகள் ஒரு பக்கம் பூர்த்தியாகும், பயப்பட வேண்டாம். அண்டை அயலாரின் ஆதரவும் இன்று கிடைக்க கொடுங்க. குறுகிய பயணங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடும். கலைத்துறையினருக்கு சாதகமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கு மனசுக்குள் உறுதித்தன்மை வெளிப்படக்கூடும். அடுத்தவர் பிரச்சனைகளை மட்டும் தலையிடுவதை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். பெண்கள் இன்று யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். என்று முழு முயற்சியுடன் காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. காதலில் தயவு செய்து முன்கோபம் படாதீர்கள். என்று மாணவர்கள் எதையும் யோசித்து செயல்படுத்துவது நல்லது. முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். மாணவர்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. அது மட்டும் இல்லை, கவலை மறந்து செயல்படுவீர்கள். கல்வியிலும் வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில்
காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தெய்வீக சிந்தனையை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். நீண்ட தூர பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. கூடுமானவரை இன்று நீங்க பேச்சை குறைத்து கொண்டு செயல்படுவது நல்லது. மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சிந்தனை வளம் பெருகும் நாள் என்று சொல்ல முடியும். சிறப்பான முன்னேற்றம் எதிலும் உங்களுக்கு ஏற்பட கொடுங்க. அனுஷம் தெய்வீக சிந்தனை மேலோங்கும். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். கற்பனை உடைகள் இன்று நீங்க மிதந்து காணப்படுவீர்கள். திட்டம் தீட்டி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். எல்லோரிடமும் இன்று நீங்க கனிவாக நடந்து கொள்வது நல்லது. மனம் போன போக்கில் எதிலும் ஈடுபட வேண்டாம். முயற்சி பண்ணுங்கள். எளிமையாக ஜெயித்து விட முடியும். கேட்டை நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். தேவைகள் ஓரளவே பூர்த்தியாக கூடும். முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்குங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். பிரச்சனைகளை லாபகமாக கையாளுவீர்கள். என்று எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்படுவது மிக நல்லது. நிதி திறமையால் உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் கூடிவிடும். பணவரமும் கூடிவிடும். என்று உங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க. இந்த நாளை நீங்க இனிய நாளாக கொண்டாடி மகிழ்வர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. தனுசு ராசினியர்கள் என்று உங்களுக்கு மனோதைரியம் கண்டிப்பாக கொடுங்க. மாற்றங்கள் ஏற்பட அளவில் சூழல் உருவாக கூடும். மனம் செயலில் புத்துணர்ச்சியின்றி ஏற்படக்கூடும். தொழில் வியாபார வளர்ச்சியில் முன்னேற்றம் உங்களுக்கு உருவாக கொடுங்க. உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. விருந்து விழாக்களில் இன்று நீங்கள் கலந்து கொள்வீர்கள். என்று பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமாக முடியுங்க. அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழலும் இருக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கண்டிப்பாக இருக்கின்றது. என்று நினைத்த வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். புதிய பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடுங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு நல்ல நல்ல ஆர்டர்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. புதிய இடங்கள் ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகக்கூடும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் ஈட்டிக்கொள்ளக்கூடிய காலகட்டம் வரக்கூடுங்க. பொதுவான விஷயங்களில் தலையிடுவோருக்கு உடைய கருத்துக்களை மற்றவர்கள் ஆமோதிப்பார்கள். என்று செய்யும் செயல்கள் அனைத்தும் சூடுபிடிக்க தொடங்கும். பெண்கள் இன்று இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். பெண்கள் என்று யோகமான நல்ல பலனை பெற முடியும். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக கைகூடும். நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். என்று கண்டிப்பாக மாணவர்களாக ஜெயிக்க முடியுங்க. கல்வியில் சாதிக்க முடியுங்க. நல்ல பிடிப்பு உருவாக கூடும். மாணவ கண்மணிகள் இன்று தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொண்டு மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்ள முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம். என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தெய்வீக சிந்தனை என்று மேலோங்கி விடக்கூடும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான முயற்சிகள் வெளிப்படக்கூடும். சொன்ன சொல்லையும் என்று காப்பாற்றி விட முடியுங்க. அடுத்தவரிடம் வீண் விவாதம் செய்யாதீர்கள். சிந்தித்து செயல்பட்டால் எதிரும் வெற்றி இருக்கும். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். என்று நீங்க அடுத்தவரிடம் வீண் விவாதம் செய்து நேரத்தை செலவிட வேண்டாம். போராடம் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். நெருக்கடியான சூழ்நிலைவியது கண்டிப்பாக மாறுங்க. திறமைகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். தைரியமாக முடிவெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். எது சரி எது தவறு என்று திட்டமிட்டு செய்யுங்கள். மனப்பதட்டம் தயவு செய்து வேண்டாம். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். நல்ல விஷயங்களை நோக்கி வாழ்க்கை செல்ல கொடுங்க. என்று உங்களுக்கு திறமைகளால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உத்திராடம் பூர்வீக சொத்துக்கள் கண்டிப்பாக கையில் கிடைக்கும். திறமைகளால் வெற்றி பெறக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் தேடி வரக்கூடுங்க. மனக்குழப்பம் ஏற்பட்டது மாறிவிடக்கூடும். நிலைவில் உள்ள பணம் கூட வந்து சேருங்க. கடன் பிரச்சனைகளுக்கு ஓரளவு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். என்று உங்களுக்கு நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நீங்க அனைவரிடமும் பழகித்தான் ஆக வேண்டும். கோபத்தை குறைத்து கொண்டு தான் செயல்பட வேண்டும். சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். முக்கிய முடிவுகளை நீங்கள் தெளிவாக எடுக்க வேண்டியிருக்குங்க. மனப்பதட்டம் அடையாதீர்கள். உங்களுக்கான நல்லது நடந்தே இருக்கட்டும். சில இடங்களில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். யாரையும் நீங்கள் புண்படுத்தி விட வேண்டாம்.
மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வது மிக நல்லது. மாற்று கருத்துடையோர் இன்று மனம் மாறக்கூடுங்க. எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் நீங்கள் ஈடுபட வேண்டாம். இன்று உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக திருமணையாக்கும். சவால்களை ஏற்றுக்கொண்டு செயல்படுவீர்கள். மனசுக்குள் குழப்பம் இருந்து கொண்டு தான் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இலக்கு நிறைவேற கால அவகாசம் கொஞ்சம் தேவைப்படும். அளவான பணவரவு இன்று கிடைக்குங்க. அதிகம் பயன் தராத பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டாம். குடும்ப ஒற்றுமை மிகவும் தேவையாக இருக்கக்கூடும். இன்று வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. நல்ல செய்திகளும் இன்று வரக்கூடுங்க. வியாபாரிகளுக்கு நெடுநாட்களாக இருந்து வந்த கடன் சுமை திறந்து விடக்கூடும். கூட்டு வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். பிள்ளைகள் சொல்வதை கேட்டு நிதானமாக பேசுவது நல்லது. முக்கிய முடிவுகளை நீங்க தெளிவாக எடுப்பது மிக நல்லது. மனம் செயலில் புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். என்று சவால்களை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படக்கூடிய நாளாக இருக்கக்கூடும். சில இடங்களை பார்த்து செல்லுங்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள். மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். பெண்கள் இன்று இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள். தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். முழு முயற்சியால் முன்னேற்றம் அடைவீர்கள். பெண்கள் இன்று நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். முடிவுகளை தெளிவாக கிடைக்க வேண்டும். கொஞ்சம் குழப்பம் இருக்கத்தான் செய்யும். விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதுதான் வெற்றியை கொடுக்கும். என்று மாணவர்கள் யோசித்து முடிவுகள் எடுக்க பாருங்கள். அக்கம் பக்கத்தில் உரையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். முக்கியமாக சக நண்பர்களை நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று நீங்க அளவுடன் பேசுவது மிக நல்லது. எதையும் யோசித்து செயல்படுத்துவது மிக மிக நல்லது. குழப்பங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நெருக்கடியான சூழ்நிலைவினாலும் கண்டிப்பாக மாறுங்க. இன்று உங்களுக்கு வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரக்கூடுங்க. இன்று பூர்வீக சொத்துக்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக தீர்வு கிடைக்க கொடுங்க. இன்று எளிமையாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அவசர தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு மன அழுத்தம் கொஞ்சம் இருக்க கொடுங்க. தயவு செய்து உணவு விஷயங்களில் கூட கட்டுப்பாடு இருக்கட்டும். திருபோணம். நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். சில இடங்களில் குழப்பங்கள் வந்து தான் செல்லும். சில முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். இல்லத்தில் கலந்து பேசி எந்த ஒரு முடிவும் எடுக்க பாருங்கள். இன்று நீங்க சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய வல்லமை என்று நீங்க பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொடும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. அவிட்டம். என்று சாதிக்கக்கூடிய வல்லமையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று நீங்க நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்வது மிக நல்லது. கும்பம் ராசினியர்கள் இன்று மன நிறைவான நாளாக இருக்கக்கூடும். சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். அதனை மட்டும்தான் குறைத்துக் கொள்ள வேண்டும். செயலில் கொஞ்சம் உத்வேகம் வெளிப்பாடு கொடுங்க. குடும்ப சூழ்நிலை பிறரிடம் சொல்ல வேண்டாம். அதை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது சிறப்பு. தொழில் வியாபாரம் வந்த கதியில் தான் இயங்கும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. போக்குவரத்தில் கவன நடைமுறையை பின்பற்ற வேண்டும். தியானம் தெய்வ வழிபாடு மனசுக்கு அமைதியை கொடுக்குங்க. என்று புதிய வாகனம் யோகம் வந்து சேரக்கூடும். உங்களுக்கு சம்மதம் இல்லாத பிரச்சனைகளில் தலையிடுவதை நீங்க தவிர்த்து விட வேண்டும். யாருக்கும் கருத்து சொல்வதை நீங்க தயவு செய்து விட்டுவிட வேண்டும். லாபம் சீராகத்தான் இருக்கும். பொறுமையாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொண்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். இன்று நீங்க திட்டமிட்ட செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். நெருக்கடியான சூழ் நிலவியது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். பெண்கள் முழு முயற்சி எடுத்தால் முன்னேற்றம் அடைவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கொடுங்க. காதல் போன்ற விஷயங்களில் தெளிவு வேண்டும். குழப்பம் வேண்டாம். நம்பிக்கை இழக்காமல் செயல்படுங்கள். காதல் வெற்றியை கொடுக்கும். காதல் மட்டும் நீங்க குழம்பி போனால் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரதான் செய்யும். என்று மாணவர்கள் எதிலும் பெருமைப்படும் நாளாக இருக்க கொடுங்க. கல்வியில் உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. உயர்கல்வியெல்லாம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்கள் இன்று எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். கடல் தாண்டி சென்று பயிலக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். முயற்சி பண்ணுங்கள். ஜெயித்து விட முடியும். என்ற முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் அடைய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள்.
நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று நீங்கள் அனைவரையும் மனசிறுத்தி செல்ல பாருங்கள். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். புதிய வாகன யோகம் இன்று ஏற்பட கொடுங்க. தெய்வ வழிபாடு மனசுக்கு அமைதி ஏற்படுத்தி கொடுக்கும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க வேண்டும். தெய்வ வழிபாடு கண்டிப்பாக அமைதி ஏற்படுத்தும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயங்க. சதயம் அடுத்தவருக்கு கருத்து சொல்வதை குறைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். யாருக்கும் பஞ்சாயத்துகள் எதுவும் பண்ண வேண்டாம். போக்குவரத்தில் கவன நடைமுறையை பின்பற்ற வேண்டும். உணவு விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். என்று உங்களுக்கு சம்பந்தமில்லாத சில பிரச்சனைகளை உருவாக்கி பின்னர் சரியாக கொடுங்க. போராட்டாத்தி சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். முக்கிய முடிவுகளை நீங்கள் தெளிவாக எடுக்க வேண்டும். யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. தெய்வ வழிபாடு மனசுக்கு அமைதி ஏற்படுத்தி கொடுக்கும். கவனமாக பணிகளை மேற்கொள்வது மிக நல்லது. என்று மேல் அதிகாரிகள் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நன்மை கொடுக்குங்க. வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். தியானம் தெய்வ வழிபாடு மனசுக்கு அமைதியை கொடுக்குங்க. மற்றற்ற வகையில் எதையும் செய்து முடிப்பீர்கள். எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். சிலர் பொறாமையுடன் பேசுவார்கள். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று நீங்க எச்சரிக்கையுடன் சில பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க. மீனம் ராசினியர்கள் இன்று மற்றவர்களின் மனம் கொடாமல் நடந்து கொள்வது மிக நல்லது. மாறுபட்ட சூழ்நிலை குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். சிலர் பொறாமையுடன் உங்களிடம் பேசுவார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரம் செழிக்க இதமான அணுகுமுறை தென்படக்கூடும். பண வரவை விட செலவுகளே ஒரு பக்கம் கூடிவிடும். இஷ்ட தெய்வ வழிபாட்டை இன்று நீங்கள் மேற்கொள்வீர்கள். மனசுக்குள் மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. ஓரளவு இன்று நிம்மதியான நாளாக இருக்கக்கூடும். பெரிய பிரச்சனைலாம் இல்லைங்க. செலவுகளை மட்டும் திட்டமிட்டு மேற்கொள்வது நல்லது. புதிய காரியங்களை நீங்கள் செய்ய துவங்குவதற்கு முன்பு நல்ல நேரம் காலம் பார்த்து செய்யுங்கள். வேலையில் இருந்த பலு கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. அதில் இருந்து வந்த சுலக்க நிலையும் கண்டிப்பாக மாறுங்க. குடும்பத்தில் கலகலப்பு குறைந்து விடக்கூடும். எதிலும் வெறுப்பும் திடீர் கோபமும் ஏற்பட்ட பெண்ணு சரியாக கூட்டும். பெண்கள் இன்று ஆழ்ந்த நித்திரையில் காணப்படுவீர்கள். ஓரளவு ஓய்வாக காணப்படுவீர்கள். முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். சரி வருமா சரி வராதா என்று குடும்பத்தாரிடம் கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டும். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். மாணவர்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. உயர்வான வாழ்க்கையும் அமைத்துக் கொள்ள முடியுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். அது மட்டுமில்லை, பாடங்களில் மட்டும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி என்று எதிலும் உங்களுக்கு நிம்மதி ஏற்பட கொடுங்க. திறமைகளால் வெற்றி பெற முடியும். காரியங்களும் ஓரளவு கண்டிப்பாக கைகூடிவிடும். பிரச்சனைகளை துல்லியமாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். ஒருமுறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. இணக்கமாக அனைவரிடமும் நடந்து கொள்வீர்கள். முகப்பொலிவும் அழகும் கூடிவிடுங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. சிலர் பொறாமையுடன் உங்களை பார்த்து பேசக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாட்டை என்று நீங்கள் மேற்கொள்வீர்கள். எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடும் முன்பு நல்ல நேரம் காலம் பார்த்து ஈடுபடுவது நல்லது. உத்திரட்டாத்தி மனம் கண்டிப்பாக எந்த வகையிலும் மகிழ்ச்சி அடைய கொடுங்க. பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்கள் எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அவசர தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது நல்லது. மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து இருக்கும். நெருக்கடியான சூழலில் கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முடிவுகளை தெளிவாக எடுங்கள், அது போதுங்க. எதை நினைத்தும் குழப்பம் அடைய வேண்டாம். உங்களுக்கான நல்லது நடந்தேறக்கூடும், பயப்பட வேண்டாம். ரேவதி என்று உங்களுக்கு சிரமங்கள் தெரிந்து நிம்மதி ஏற்படக்கூடும். சிறப்பான வாழ்க்கையும் கண்டிப்பாக கிடைக்கப் பெறக்கூடும். முயற்சிகளும் இன்று கண்டிப்பாக திருவினையாக்குங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் செல்ல மாட்டீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். அவசர முடிவுகள் எடுப்பதை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அலட்சியம் காட்டி எந்த ஒரு பணியிலும் ஈடுபடாதீர்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. என்று உங்களுக்கு தன வரவு கண்டிப்பாக கூடிவிடும். மனோதைரியம் ஏற்பட்டுவிடும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்பட்டுவிடும். இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொடும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை கூட ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. என்று கெட்ட சகவாசனை மட்டும் அடியோடு ஒழியுங்கள், அது போதுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன்
புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.